எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் என்னன்னா, எல்சிஎல்ஆர் மிஷின் வித் ஷ்ரிங்க் டனல். அதாவது சீலிங் பிளஸ் ஷ்ரிங்கிங். இது நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்க ரைட் சைடுல. இந்த மிஷின் வந்து எல்சிஎல்ஆர் மிஷின்னுவாங்க. இப்ப பாருங்க நம்ம பாக்ஸ் போடுறோம். அதுல பாக்ஸ் போட்டுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லிவர பிரஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கன்வேயர்ல மூவ் ஆகும். இது வித் கன்வேயர் டைப் இது. ஸோ உங்களுக்கு கன்வேயர்ல மூவ் ஆயி உங்களுக்கு இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஆயி வரும். இப்ப பாருங்க வந்து இந்த பக்கம் கன்வேயர்ல பாருங்க. அது கொஞ்சம் வரும்போது பாருங்க. ஃபினிஷிங் பாருங்க. ஸோ பக்கா ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு. பாக்ஸ்ல எல்லா சைடுமே சீல் ஆயிட்டு பாருங்க ஃபினிஷிங்கே ஒரு மாதிரி நல்ல கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும் அதில். ஸோ டஸ்ட் படாது. உங்களுக்கு நல்லா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது இன்னொரு பாக்ஸுக்கு சீல் பண்ணலாம் பாருங்க. இப்போ இன்னொரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோல வீட்டில் இன்செக்ட் பண்ணிட்டு எக்ஸஸ் பீஸை கட் பண்ணணும். இப்போ கரெக்டாக செட் பண்ணிட்டு பாருங்க அதை கரெக்டாக எந்த பொசிஷன் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க அவர் இந்த பக்கம் மாற்றுறாரு. இந்த பக்கம் மாற்றும்போது கொஞ்சம் எக்ஸஸாக வரும் ரோல். இழுக்கிறாங்க பார்த்தீங்களா? இழுத்துட்டு அப்புறமா ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வேயரில் மூவ் ஆகி அந்த பக்கம் உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது மெஸ் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா டைப்பும் பண்ண முடியும். சின்ன சின்ன பாட்டில் முதற்கொண்டு சின்ன ஐட்டம் முதற்கொண்டு எல்லாம் பண்ண முடியும். இந்த மிஷினில் அதோட மெஸ் டைப் வந்து உங்களுக்கு ஈஸி ஃப்ளோ இருக்கும். அப்புறமா ஷ்ரிங்கிங் நல்லா வரும். பாருங்க ஷ்ரிங்கிங் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புக் பண்ண போகிறோம் டைரி. ஸோ டைரியை வந்து இந்த இதில் இழுத்து அந்த உள்ள போட்டுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்க இந்த லிவரை ப்ரெஸ் பண்ண அப்புறமா இந்த கையில் நம்ம அந்த கவர் இழுத்துக்கணும். இழுத்தா அது கட் ஆகிடும். சீலிங்கை கட் ஆகிடும். அப்புறமா நீங்கள் விட்டீங்கன்னா அந்த கன்வேயரில் அங்கே போய் உங்களுக்கு கரெக்டாக ஷ்ரிங்க் டனல் கன்வேயர் உள்ள போக ஆரம்பிக்கும். பாருங்க போகும்போதே உங்களுக்கு பாதி ஷ்ரிங்க் ஆகிடும். அந்த பக்கம் ஃபுல் ஷ்ரிங்கிங் வந்துடும். பாருங்க ஷ்ரிங்கிங் பாருங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இந்த மிஷினில் வந்து பாருங்க. ஸோ கிளாஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். லுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அது புத்தம் புதுசாக இருக்கும். மெயின் விஷயம் அதான். இப்போ பாருங்க நம்ம கொசுவத்தி இருக்குது பார்த்தீங்களா? மஸ்கிட்டோ காயில். அதை நம்ம இதில் போடலாம். பாருங்க ஜஸ்ட் போட்டு நம்ம அந்த டைட் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும். கட் ஆகிடும் அந்த சைஸுக்கு. பாருங்க கட் ஆகிடுச்சு. இப்போ விட்டுடனே அந்த கன்வேயரில் போய் ஜஸ்ட் இது பண்ணும். இப்போ இது இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நம்ம விரலில் இது புஷ் பண்ணால் போயிடும் பாருங்க. போயிட்டு அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் இந்த வெளில வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பக்கா ஷ்ரிங்க் ஆகி வரும். பாருங்க ஷ்ரிங்கிங் நல்லா இருக்கும். அதாவது பஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டில் பஞ்ச் பண்ணுறவங்களுக்கு, ஐட்டம் பஞ்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் அது யூஸாக இருக்குங்க. பாருங்க நல்லா இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் ஆகாது. நீங்கள் பிச்சு கொடுக்கலாம். பஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிஷினை. இப்போ அடுத்தது வந்து வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதான் நம்ம ஜஸ்ட் இப்போ சீல் பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி கவர் இழுத்துட்டு ஜஸ்ட் விட்டிங்கன்னா இது கன்வேயரில் மூவ் ஆகி உங்களுக்கு அடுத்த டனல் மிஷினுக்கு விழ ஆரம்பிக்கும். ஸோ டனல் மிஷின் விழுந்த அப்புறமா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு ஷ்ரிங்கிங் வந்து. ஸோ பாருங்க ஃபினிஷிங் வந்து நல்லா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஐட்டமும் பண்ணலாங்க அதில். பாருங்க ஷ்ரிங்கிங் பாருங்க. ஸோ நல்லா வந்திருக்கும் பாருங்க ஷ்ரிங்கிங் பாருங்க. ஸோ ஃபினிஷிங் வந்து கிளாஸ் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு ஐட்டம் இந்த பக்கம் முன்னாடி பின்னாடி போகிற அந்த இதெல்லாம் பாசிபிலிட்டி இதில் இல்லவே இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.